ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம நவம்பர் 18, 2020 இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் அண்ட் பிஏபி என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இனி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் டெய்லி மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் கண்டினியூவாக போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த செஷன் முடிஞ்ச ஃபைனலாக மெயின்ஸ் கொஷின் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி நான் என்ன நடத்தியிருக்கோமோ அது ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஆன்சர் எழுதி டெலகிராமில் போஸ்ட் பண்ண எவாலுவேட் பண்ணி தருவேன். ஸோ தென் 2021க்கான பிலிம்ஸ் யார் அட்டம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அவங்களுக்கு டெய்லி மெயின் ஃபிலிம்ஸுக்கு நம்ம டெய்லி டைம் டேபிள் கொடுப்பாங்க. ஸோ டெய்லி எப்படி படிக்கலாம் டைமிங்கோட, ஸோ இந்த டைமிங்கில் என்ன படிக்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஷெடியூல்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஆட் ஆகிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸில் வாட் மெக்கானிசம் டூ யூ ஹேவ் அகெயின்ஸ்ட் ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா நம்ம நாட்டில் டெய்லியுமே ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே போய்கிட்டு இருக்கு. ஸோ இதில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன கேட்குறாரு அப்படின்னா, வி வாண்ட் டு நோ இஃப் த கவர்மெண்ட் ஹேஸ் எனி பவர். உங்களுக்கு ஏதாவது பவர் இருக்கா, இந்த மாதிரி ஏதாவது ஃபேக் நியூஸ் ரிலேட்டடாக ஏதாவது வந்திருக்கு அப்படின்னா அந்த டிவி சேனலை பேன் பண்ணக்கூடிய பவர் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படின்னா டெய்லியுமே ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது அதிகமாக போய்கிட்டே இருக்குது. அப்படி தானே? ஏன் இந்த விஷயத்தை இப்போ சுப்ரீம் கோர்ட் ஏன் கவர்மெண்ட் கிட்ட கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், தப்லீக் ஜமாத் அப்படிங்கிற ஒரு கேஸ் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா அப்போ கொரோனா பார்த்திங்கன்னா அப்போ ரொம்பவே லாக்டவுன் போட்டுட்டு இருந்தாங்க. கொரோனா பற்றின அந்த பயம் நம்ம நாட்டில் ரொம்ப அதிகமாகவே போயிட்டு இருந்துச்சு. அது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த சமயத்தில் அந்த தப்லீக் ஜமாத் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு கூட்டம் நடத்தினாங்க. ஸோ அந்த கூட்டத்தின் அது டெல்லியில் நடந்துச்சு. ஸோ அந்த கூட்டத்துக்கு போயிட்டு வந்தனால தான் ரொம்ப அதிகமாகவே கொரோனா பரவுச்சு அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அதிகமாக பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு கம்யூனல் வயலன்ஸ் மாதிரியே பரவிட்டு இருந்துச்சு. ஒரு கம்யூனிட்டி, ஏன்னா அவங்க ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டி, ஸோ அதனால தான் பரவுச்சுங்கிற மாதிரி நிறைய ஃபேக் நியூஸ் கிரியேட் ஆச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா போய் கோர்ட்டில் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க. இந்த மாதிரி எங்களை ஒரு கம்யூனிட்டி ரிலேட்டடாக இவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரிலேட்டடான கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா கோர்ட் கேட்குறாங்க கவர்மெண்ட் கிட்ட, இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் ரிலேட்டடாக வர்றதுக்கு உங்ககிட்ட என்ன மெக்கானிசம் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டப்ப என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் கேபிள் டிவி ஆக்ட்டுங்கிற விஷயம் எங்ககிட்ட இருக்குது. ஸோ நாங்கள் அதுபடி நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா விஷயத்துக்குமே இந்த கேபிள் டிவி ஆக்டை வச்சு உங்களால் பண்ண முடியுமா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைரி கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்குன்னு ஒரு அத்தாரிட்டி க்ரியேட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு கரெக்டான ஒரு மெக்கானிசம் கொண்டு வாங்க, ஃபேக் நியூஸ் ரிலேட்டடான விஷயத்துக்கு ஒரு கரெக்டான ஒரு மெக்கானிசம் கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த நியூஸில் இவங்க சொல்லியிருக்க விஷயமே. ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா, இந்த நியூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலேருந்து நீங்கள் பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 7 பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த 7 பாயிண்ட்ஸை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நான் பாயிண்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த நியூஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆக்சுவலாக இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, விக்டம்காக பேசுகிறாங்க. விக்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க, இல்லை கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஸோ லைக் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பர்சன் இருக்கார், லைக் இந்த ஏங்கிற ஒரு பர்சன் இருக்கார். இந்த பர்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிங்கிற பர்சனை கொலை பண்ண முயற்சி பண்ணுறாரு. லைக் அட்டெம்ப்ட் டு மர்டர் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஸோ மர்டர் பண்ண ட்ரை பண்ணி பட் அவர் தப்பிச்சிட்டாருல்ல. ஸோ இவர் தான் இப்போ விக்டம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ விக்டம் அப்படிங்கிறவர் பாதிக்கப்பட்டவர் தான் விக்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். விக்டம் அப்படிங்கிறவங்க பாதிக்கப்பட்டவங்க. ஸோ ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்டிருக்காங்களே அந்த விக்டம், அவருக்கான ரைட்ஸும் அவருக்கு நீட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இதில் பேசுகிறாங்க. ஸோ இதில் ரெமிடிஸ் அப்படிங்கிறது 2 லெவலில் இருக்கணும். ஒன்று க்ரைம் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கணும், ஒன்று க்ரைம் நடந்ததுக்கு அப்புறம். க்ரைம் நடக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது முக்கியம், தடுக்கிறது. ஸோ அது நம்ம இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. க்ரைம் நடந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ரிஹாபிலேஷன் கொடுக்கணும். ஸோ அதை பற்றி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, விக்டமோட ரைட்ஸ் அண்ட் நீட்ஸில் என்ன ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ அந்த பாதிக்கப்பட்டிருக்காரு பார்த்திங்கல்ல, ஸோ அந்த பாதிக்கப்பட்டவருக்கு கரெக்டான அந்த ஆக்சஸ் கிடைக்குதா, அவருக்கு அந்த நீதி வழங்க முடியுதா, கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படி பார்த்திங்கன்னா அவருக்கு ஆர்டிகல் 14 and 21 படி அவருக்கு கிடைக்குது. ஓகே, பட் ஆனால் அவருக்கு நம்ம
நம்ம கான்ஸ்டியூஷனில் டிபிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த டிபிஎஸ்பியில் 39A அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ அந்த ஆர்டிக்கலில் என்னென்னா, அவங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும், அப்படி தானே, ஃப்ரீ ஜஸ்டிஸ் கிடைக்கணும், அட் த சேம் டைம் வந்து ஃப்ரீ லீகல் எய்டும் கிடைக்கணும். அவங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து கிடைக்கணும், லீகல் எய்டு வந்து அவங்களுக்கு அந்த வாதாடுறது எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கணும். பட் அது அந்தளவுக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் லெஸ் தான். அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடைக்குது, பட் கான்ஸ்டியூஷன் படி டிபிஎஸ்பி அந்த அளவுக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ வேறு என்ன பிரச்சனை அவங்களுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம இதில் வந்து அர்ஜென்ட் நீடு கொண்டு வரணும். அது என்னப்போ அர்ஜென்ட் நீடு எதில் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எஃப்ஐஆர் பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போனோடனே ஃபைல் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் எவ்வளவோ எஃப்ஐஆர் கேசஸ் வந்து இன்னுமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்காங்கங்கிற மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், அப்படி தானே. அப்போ இந்த மாதிரி எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணாமல் நம்ம நாட்டில் வந்து நிறையா இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னா அர்ஜென்ட்டாக என்ன பண்ணணும், அந்த விக்டிம் பாதிக்கப்பட்டிருக்காரு, ஸோ அப்போ எஃப்ஐஆர் வந்து சீக்கிரமாகவே வந்து ஃபைல் பண்ணணும். அது எப்படி அப்படின்னா, கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் படி பார்த்திங்கன்னா 154(3) படி எஃப்ஐஆர் வந்து கண்டிப்பாக வந்து ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று. ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஒன் வந்து அவங்களுக்கான அந்த பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஓகே, ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, பார்ட்டிசிபேஷன் வந்து யார் இருக்கணும், ஏன்னா இதில் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டது வந்து அந்த பாதிக்கப்பட்டவர், அந்த விக்டம் தான். ஸோ அவரோட பார்ட்டிசிபேஷன் அந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு இல்லாமல் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரோட பார்ட்டிசிபேஷன் வந்து கண்டிப்பாக எஃபெக்டிவாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன். ஏன்னா அவருக்கு வந்து அடிக்கடி வந்து அந்த இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் தெரியணும். இப்போ அந்த அக்யூஸ்ட் இருப்பார்ல, அவர் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கார், இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு பெயில் கொடுத்துருக்காங்களா, இல்லை அவருக்கு என்ன தண்டனை தான் கொடுக்குறாங்க, அவர் என்ன மாதிரி மூவ் பண்ண போகிறாங்க, அவரோட கேஸ் என்ன மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து அவருக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்படி கிடச்சா தானே அவர் சேஃபாக இருப்பார். ஏன்னா அவரை மர்டர் பண்ண வந்திருக்காங்க. இட்ஸ் லைக் எக்ஸாம்பிள் தான். ஸோ ரியலாக இல்லை, இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ லைக் எக்ஸாம்பிளுக்கு தானே சொல்கிறேன். இப்போ லைக் அவரை மர்டர் பண்ண வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப அவருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தானே. அப்போ இன்ஃபர்மேஷனே தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. என்ன நடக்குது, கோர்ட்டில் போயிட்டுருக்கா, அவர் கேஸ் போயிருக்கா, அவர் பெயில் வாங்கிட்டாரா, அவர் என்ன மாதிரி மூவ் பண்ணுறாரு, எதுவுமே தெரியாமல் இருப்பாங்க. அப்போ அந்த விக்டிமுக்கு அது பாதிப்பு தானே. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருக்கு வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற விஷயம் கிடைக்கணும் அப்படிங்கிறாரு. நாலாவது விஷயம் என்னென்னா, அவருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக அவர் பெயில் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இவரவே வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு மர்டர் பண்ண ட்ரை பண்ணவர் தான். அப்போ என்ன பண்ணுவார், திரும்பி வந்து வெளியில் வந்து இவருக்கு போட்டு தள்ள பிளான் பண்ணுவார், அப்படி தானே. அப்போ அவருக்கு அந்த பாதுகாப்பு முக்கியம். அவருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாவே ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்து ரைட் டு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிரும், அப்படி தானே. அப்போ தனியாக ரைட் டு ப்ரொடெக்ஷன் தேவையில்லை, இன்ஃபர்மேஷன் கிடைச்சாவே எல்லா விஷயமே கிடைச்ச மாதிரி தானே. ஸோ அதுதான் வந்து 5th ஒன்று. அடுத்தது 6th. இதில் இன்னொரு விஷயம் 5th என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விக்டம் அப்படிங்கிறவர் வந்து பாதுகாக்கிறதுக்காக வந்து செக்ஷன் 15A வந்து ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் ப்ரிவென்ஷன் அண்ட் அட்ராசிட்டி ஆக்டில் இருக்குது. பட் விட்னஸை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்கீம் இருக்குது. விட்னஸ்ங்கிறது வேறு, விக்டம்ங்கிறது வேறு. விக்டம் அப்படிங்கிறத வந்து நம்ம விட்னஸாக தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். ஸோ விட்னஸை பாதுகாப்பு பார்த்திங்கன்னா, இப்போ ஒருத்தவங்களை வந்து ஒரு மர்டர் நடக்குதுன்னா அங்கே பார்த்துருப்பாங்களே, ஸோ அவங்கள விட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பாதுகாக்கிற ஸ்கீம் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ விக்டமை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு வேணும்ல, அது சொல்லியிருக்காங்க. 5வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்குன்னு சொல்லி உதவி பண்ணணும். இப்போ இதுக்காகவே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, 1985 யுனைடெட் நேஷனில் ஒரு டிக்ளரேஷன் நடந்திருக்கும், பேசிக் பிரின்சிபல் ஆஃப் ஜஸ்டிஸ் ஃபார் விக்டம் ஆஃப் க்ரைம் அண்ட் அப்யூஸ் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்குன்னு சொல்லிட்டு ரேப் கேஸோ இல்லை ஆசிட் அட்டாக் பண்ணால் தான் அவங்களுக்கு கிடைக்கும்னு கிடையாது. நார்மலாக ஒரு க்ரைம் நடந்தாவே அதுக்கு வந்து நம்ம அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து லாஜிக். ஸோ அதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க. இதில் என்ன மாதிரி அசிஸ்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய விதத்தில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. லைக் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும், மனநிலைமையில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, சைக்காலஜிக்கல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும், பணத்தை வந்து இழந்திருப்பாங்க, ஸோ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும், மெட்டீரியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அசிஸ்டன்ஸ்லாம் வந்து வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 6வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு காம்பன்சேஷன். காம்பன்சேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பணம் கொடுக்கறது. ஸோ அதுதான் வந்து காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து காம்பன்சேஷன் ஸ்கீம் வந்து அண்டர் 357A செக்ஷனில் வந்து இருக்குது. கிரிமினல் ப்ரொசீஜர் படி காம்பன்சேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 6வது பார்த்திங்கன்னா 7வது ஃபைனலாக ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பன்சேஷனுக்கும் ரெஸ்டிடியூஷனுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. இப்போ காம்பன்சேஷன் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து இவ்வளோ மன உளைச்சல் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல,
ஸோ அதுதான் வந்து காம்பன்சேஷன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதை ரெஸ்டிடியூஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒருத்தர் வந்து மர்டர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து கட்டியில் எடுத்து குத்த வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. அப்போ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, மர்டர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிங்கிறப்ப அவர் தான் வந்து கொடுக்கணும், காசெல்லாம் கொடுக்கணும். அது வந்து ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ரெஸ்டிடியூஷனையும் காம்பன்சேஷனையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இதுவும் அதுவும் வேறு அப்படின்னு சொல்கிறாரு. காம்பன்சேஷன் அப்படிங்கிறது வந்து வேறு, ரெஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வேறு. நம்ம நாட்டில் இப்போ வரைக்கும் ரெஸ்டிடியூஷன் தான் இருக்குது, காம்பன்சேஷன் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையும் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் வந்து இவங்க பேச வந்த விஷயமே. ஸோ அதில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு நார்மலாக வந்து எடுத்து ஒரு நோட் மாதிரி மேக் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஷிஃப்டிங் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஏஷியன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும், COVID-19 அப்படிங்கிறது வந்து சைனாலேருந்து தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கேள்விப்பட்டோம், அப்படி தானே. ஸோ அப்போ என்ன நினச்சோம், ஓகே அப்போ சைனாக்கிட்டேருந்து தான் வந்திருக்கு, அப்போ சைனா வந்து பெரிய லெவலில் அடிப்படும், அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லோரும் வேறு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சோம். அவங்களோட எக்கனாமிலாம் வந்து லாஸ் ஆயிரும், அவங்களோட மேனுஃபேக்சரிங் எல்லாம் லாஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். ஆனால் நினச்சது ஒன்று, நடந்தது வேறு மாதிரி, அப்படி தானே. அப்போ என்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா லேபர், இப்போ வந்து டெக்ஸ்டைல்ஸில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அப்பரிசல் அதில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிருக்கு. பங்களாதேஷ்க்கும் ஸ்ரீலங்காவுக்கும் போயிருக்காங்க. மற்றபடி மற்ற இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா, மற்ற இதில் இருக்கிறவங்க எல்லாம் இன்னுமே வந்து சைனாவில் தான் இருக்காங்க. அது ஏன் இப்போ சைனாவில் இருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்கணும்ல. ஏன்னா சைனாவில் பார்த்திங்கன்னா சைனா +1 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கு. அது என்ன பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு கண்ட்ரி இருக்குது சைனா அப்படின்னா, இன்னொரு கண்ட்ரிக்கிட்ட மட்டும் டீல் வச்சுக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் தனித்தனியாக டீல் பண்ணிக்கிறது. அதுதான் வந்து China 1+ அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இன்னுமே வந்து ஏன் சைனா கிட்ட எல்லா கம்பெனி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, சைனாவில் போய் ஒரு கம்பெனி வைக்கிறோம், ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், இல்லை ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அங்கே வந்து லேண்ட் அக்வசிஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மெயின்டைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். வென் கம்பேரிங் டு அதர் கண்ட்ரிஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது சைனாவில் வைக்கிறது ரொம்ப ஈஸி. யாருமே கஷ்டமாக இருக்கிற இடத்துல போய் வைக்கிறோம்னு நினைக்க மாட்டாங்கல்ல. அப்போ ஈஸியாக இருக்கிற இடத்துல நம்ம வச்சுட்டு போயிடலாம், அப்படி தானே. ரொம்ப ஈஸியாக இருக்கா, நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே போய் வைப்பாங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, எவ்வளோதான் அவங்க அடி வாங்கினாலும் சீக்கிரமாக வெளியில் வந்துடுவாங்க, ரொம்ப ஃபாஸ்ட் ரெக்கவரி இருக்குது. ஸோ அது ஒரு விஷயம். இப்போ நமக்கே தெரியும் அவங்க எவ்வளவோ அடி வாங்கியிருக்காங்க, ஆனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகியிருக்காங்கன்னு பார்த்தீங்கல்ல, அந்த ஒரு காரணம். மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா, எவ்வளவோ நாளாக வந்து கம்பெனிஸ் எல்லாம் அங்கே தான் வச்சுருக்காங்க. நிறையா கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா அங்கே தான் கம்பெனி வச்சுருக்காங்க. திடுப்புன்னு அவங்க கம்பெனி வெளியில் வா அப்படின்னா அதனால அவங்களுக்கு டைமும் பிரச்சனை, அதே நேரம் அவங்களுக்கு காசும் பிரச்சனை. அப்போ எல்லாமே பிரச்சனை ஆகும்போது எவனுமே வந்து வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி யாருமே நினைக்க மாட்டாங்க. அப்போ அந்த ஒரு சப்ளை செயின் பில்டிங் வந்து அங்கே இருக்குது. அந்த ஒரு பிரச்சனை. இந்த 3 நாள் தான் யாருமே வந்து சைனாலேருந்து வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறதே கிடையாது. இதுதான் வந்து ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஏஷியன் ட்ராமா அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, RCP நம்ம நல்லாவே தெரியும், 2 நாளாக நம்ம பார்த்துட்ருக்கோம், ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்பில் அந்த 15 கண்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா, உலக லெவலில் GDPயில் 30% கிடைக்குது, அப்படிங்கிற 30% கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம RCPயில் போன வருஷம் வெளியில் வந்துட்டோங்கிற விஷயமும் தெரியும். நம்ம அதுக்காக வந்து ஏன் வந்து நம்ம வெளியில் வந்தோம் அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரியும். ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்கிறோம், நம்ம கண்ட்ரியில் வந்து சைனா வந்து நம்ம பேஸ்டாக வந்து நம்ம இந்தியா வந்து ஒரு இம்போர்ட் பேஸ்டு கண்ட்ரி. இன்கேஸ் வந்து எக்ஸ்போர்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ என்ன பண்ணுது, சைனா அவங்களோட குட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரியில் டம்ப் பண்ண பார்க்குது. நம்மக்கிட்ட வந்து ரூல்ஸ் ஆஃப் ஆரிஜின் வந்து ஓகே பண்ண மாட்டேறாங்க. அப்புறம் வந்து ஆன்டி ட்ரிகர், அந்த ஆட்டோ ட்ரிகர் மெக்கானிசத்தை வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டேறாங்க. இவ்வளோ லிமிட்டடுக்கு மேலே போச்சுன்னா நாங்கள் இம்போர்ட் டியூட்டிஸ் போடுறோன்னு சொல்கிறோம், அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளோட தேவைகளை வந்து நிறையவே வந்து அக்செப்ட் பண்ணலை, அதனால நம்ம வெளியில் வந்துட்டோம். ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்கா. பட் இது வந்து சைனாவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே. ஏன்னா சைனா வந்து பேஸ்டாகவே வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பேஸ்டு கண்ட்ரி. ஸோ அதுக்கு வந்து அது பாசிட்டிவான விஷயம் தான். அப்போ என்ன பண்ணிக்கும், ஒரு கண்ட்ரியில் வந்து இது பண்ணாவே போதும், மற்ற எல்லா கண்ட்ரிகிட்ட யாருமே வந்து கஷ்டப்பட்டு வெளியில் வந்து இம்போர்ட் டியூட்டி போட்டு கட்டி நம்ம தன்னோட பொருளை வந்து விற்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. இது ஃப்ரீயாகவே போயிட்டுருக்கு. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா இது ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் RCP. அப்போ அதில் தானே பார்ப்பாங்க. அப்போ இந்தியாவுக்கு இதில் வந்து பெரிய லெவலில் வந்து பாதிப்பு ஏற்படும். இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, வியட்நாம், இந்தியா, பங்களாதேஷ், இந்தோனேஷியா எல்லா பக்கமும் இருக்குது, பிரச்சனை தான். பட் இதில் இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா சேலஞ்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3 சேலஞ்சஸ் இருக்குது. அது என்ன 3 சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்.
ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டொமஸ்டிக் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்தணும். அப்படி தானே? அதிகப்படுத்தினா நல்லது. இப்போ வந்து நமக்கு வந்து என்ன பண்ணணும், போத் டிமாண்ட் அண்ட் சப்ளை சைடில் இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து 1% ஜிடிபியில் வந்து பூஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2.7% வந்து பூஸ்ட் ஆகுங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட்டில் இப்போ 10% பூஸ்ட் ஆகும், எம்ப்ளாய்மெண்ட் 1.2% பூஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ அது ஒரு நல்ல விஷயம் தானே. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டொமஸ்டிக் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்தணும். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும், நமக்கு இங்கே பிரச்சனையே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாததால் நம்ம பிரச்சனை, நம்ம இம்போர்ட் பண்ணுறனால தான் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம ஒரு எக்ஸ்போர்ட் பேஸ்டு கண்ட்ரியாக இருந்தால் நம்ம ஆர்சிபியில் இருந்தால் ஒரு வேல்யூவாவது இருக்கும். நம்மளே வந்து மற்ற கண்ட்ரிஸ் கிட்டே இம்போர்ட் தான் பண்ணுறோம், நமக்கு இது செட் ஆகாதுப்பான் தான் நம்ம வெளியில் வந்தோம். நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட ட்ரேட் பாலிசியை எக்ஸ்போர்ட் பேஸ்டாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி பண்ணால் நல்லது தானே, நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது தானே. அது மட்டும் இல்லாமல் தேர்டு ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டில் நேற்றே பார்த்தோம், நம்ம நாட்டில் வந்து விமனோட லேபர் ஃபோர்ஸ் அந்த பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப ஃபால் ஆகிருக்கு. 2004-05 பார்த்திங்கன்னா 42.7%, 2017-18 ரொம்ப கம்மியாக இருக்குது, பாதிக்கு கம்மியாக இருக்குல்ல. அப்போ இந்தளவுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி முடியும்? ஏன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட பாவர்ட்டியும் ரிடக்ஷன் ஆகாது, அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஜிடிபியும் இன்க்ரீஸ் ஆகாது. ஈவன் ஒரு எக்ஸாம்பிளே இதில் நம்ம கொடுத்துருக்காங்க. பங்களாதேஷில் பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா விமனோட பார்ட்டிசிபேஷனை அதிகப்படுத்தியிருக்காங்க. 24%லேருந்து 36 வரைக்கும் அதிகப்படுத்தினதில் அவங்களோட ஜிடிபி ஆவரேஜ் ரேட்டை விட 5.5% அதிகமாயிருக்கா. அப்போ இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் தானே. இந்த விஷயத்தை நம்ம நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம நாட்டில் விமனோட பார்ட்டிசிபேட் அதிகப்படுத்திட்டோம்னா நம்மளோட ஜிடிபியும் அதிகமாயிரும், அதே நேரம் நம்மளோட பாவர்ட்டியும் ரிடக்ஷன் ஆகும். அப்போ இது ஒரு நமக்கு ஒரு டபுள் பெனிஃபிட்டே. அப்போ இந்த விஷயத்தை நம்ம சூஸ் பண்ணலாம், அப்படி தானே. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த அப்ரோச் வந்து நமக்கு நல்லா இருக்குது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஈவன் பார்த்திங்கன்னா பங்களாதேஷ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, நிறையா கண்ட்ரிஸ் கூட வந்து USA, கனடா கிட்டேலாம் வந்து ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்கு. பட் இந்தியா என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு கேட்டால் இன்னும் எதுவுமே பண்ணாமல் இருக்குது. ஸோ நம்ம சீக்கிரமாகவே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து இந்த ஆத்தர் வந்து இதில் சொல்கிறாரு. ஸோ அடுத்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து T-cell இம்யூனிட்டி அண்ட் COVID-19. T-cell அப்படிங்கிற அந்த இம்யூனிட்டிக்கும் COVID-19க்கு என்னப்பா சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக வந்து இம்யூனிட்டி அப்படிங்கிற விஷயத்தில் நமக்கு வந்து இந்த ஆன்டிபாடி நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு நோய் நமக்கு வந்துச்சுன்னா ஆன்டிபாடி க்ரியேட் ஆகும், அதை நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியல. சரி, அப்போ நீ T-cell பண்ணலாம்ல, அதை நீ டிடெக்ட் பண்ணலாம்லப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த ஆத்தர் வந்து சொல்கிறார். ஸோ இவர் என்ன மாதிரி சொல்ல வர்றார் அப்படிங்கிறத வந்து நம்ம முதர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்மளோட இம்யூன் சிஸ்டம் இருக்குல்ல, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூன் சிஸ்டம் இருக்குது. ஒரு வைரஸ் வந்து வந்துருச்சுன்னா தான் அது ரியாக்ட் பண்ணும், அப்படி தானே. இப்போ ஒரு சாதாரணமாக வந்து ரியாக்ட் பண்ணி ஒரு ப்ரிவென்ட் பண்ணுது. இப்போ லைக் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இம்யூனிட்டி பேர் இன்னேட் அப்படிங்கிற ஒரு இம்யூனிட்டின்னு அர்த்தம். அடுத்தது அந்த இம்யூனிட்டினால் அப்படியே அழிக்கலாம் முடியாது, ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி தாங்கி பிடிக்க தான் முடியும். லைட் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு தாங்கி பிடிக்க தான் முடியும், அது இன்னேட் இம்யூனிட்டின்னு சொல்லுவான். அடுத்த லெவலுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்து தாங்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அடாப்டிவ் இம்யூனிட்டி. அப்படியே வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஓகேப்பா நான் தாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி தாங்குது பார்த்தீங்களா, அது அடாப்டிவ் இம்யூனிட்டி. இப்போ இன்னேட் இம்யூனிட்டினால் என்ன பண்ண முடியும்னா அந்தளவுக்கு அதனால் தாங்க முடியாது, ரொம்ப நாள் ஆகும். அடாப்டிவ் இம்யூனிட்டி அது மாறுறதுக்கு ஆரம்ப கட்டத்துலேயே முடியாது, கொஞ்சம் நாள் ஆகும். அப்போ தான் வந்து அது அடாப்டிவ் இம்யூனிட்டியாக மாறும், அப்படி தானே. ஸோ இப்போ இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டிலேயே வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஆன்டிபாடி, இன்னொன்று பார்த்திங்கன்னா T-cell இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆன்டிபாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடாப்டிவ் இம்யூனிட்டியில் ரெண்டு ஆர்ம்ஸ் இருக்குது. ஒன்று ஆன்டிபாடிஸ், இன்னொன்று வந்து T-cell இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டிபாடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு வைரஸ் இருக்குது, ஒரு வைரஸ் வந்து ஒரு ஆன்டிஜன் இருக்குது. அந்த ஆன்டிஜன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புல இப்போ இதுதான் வந்து ஆன்டிஜன். இந்த ஆன்டிஜன் வந்து பாடியில் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. வந்ததுக்கப்புறம் அதை எதிர்க்கக்கூடிய சக்தி வேணும்ல, அதுதான் ஆன்டிபாடி. அதுக்கு எதிர்ப்பாக வந்து அந்த ஆன்டிஜனுக்கு எதிர்ப்பாக ஒரு விஷயத்தை உருவாக்கும், அதுதான் ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லுவோமா. பட் இதுவே வந்து T-cell அப்படிங்கிறது வேறு, ஓகேவா. இப்போ ஒருத்தர் வந்து ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட்டாக இருப்பார். இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த பேஷண்ட்டுக்கு வந்து எந்த விதமான தலைவலியும் வரல, அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு கூட வரல, எந்த விதமான ஒரு கொரோனாக்கான அறிகுறியே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் இருப்பார். எனக்கு கொரோனாவா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏசிம்டமேட்டிக் இன்ஃபெக்ஷன் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு கொரோனா இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரு மைல்டு COVID-19 இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான இந்த ஆன்டிபாடி அந்த பயோட்டிக்ஸ் பற்றி அந்த எடுத்து பார்த்தோம்னா டிடெக்டபிளே கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு 2 மாதம் ஆயிருக்கும், 2 மாதத்துக்கு அப்புறம் கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அந்த ஆன்டிபாடிஸை, அப்படி தானே. அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்குது.
ஏன்னா அது ஷார்ட் லீவ்டு தான், கொஞ்ச நாள் தான் வாழும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் திரும்பியும் கூட அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பட் இதே வந்து இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, ரீஇன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, ஒரு மைல்டு அல்லது ஏசிம்டமேட்டிக்காக இருக்கார். பட் அதை வந்து இன்னும் வேறு விஷயத்தில் பார்த்தோம்னா டீசல் இம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீசல் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக ஆன்டிபாடிஸ் மாதிரி கிடையாது. அது வந்து நம்மளால டிடெக்டும் பண்ண தெரியல, நமக்கு பண்ணவும் முடியல. பட் இந்த டீசல் அப்படிங்கிறது லாங் லாஸ்டிங். ஆமாம், அது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆன்டிபாடிஸை கம்பேர் பண்ணும்போது டீசல் வந்து ரொம்ப நாளைக்கு அந்த இம்யூனிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து பிலிம்ஸ் கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? டீசல் இம்யூனிட்டி வந்து டியூரபிளாக மோர் லாங் லாஸ்டிங்காக இல்லை ஆன்டிபாடிஸான்னு கேட்டால் டீசல் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் இதில் வந்து நோட் பண்ணணும். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்டிங் பார்த்திங்கன்னா டீசலுக்கு வந்து நமக்கு ரொம்ப காஸ்ட் அதிகம், எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 25% வந்து பிளட் டோனர்ஸ் இருப்பாங்களே 2019 COVID-19 அவுட் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்வீடனில் வந்து பார்த்துறதில்ல டீசல்ஸ் வந்து இம்யூனிட்டி அகேன்ஸ்டாக இருக்குது COVID-19 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ COVID-19 எல்லா பக்கமும் பரவிடுச்சு, சூப்பராக எல்லா பக்கமும் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 50% எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்குங்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள். அப்போ டீசல் அப்படிங்கிறது லைக் ஸ்டெம் செல் மாதிரி அந்த கேரக்டரிஸ்டிக் இருக்கும். அது ரொம்ப நாளைக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸ்டெம் செல்ஸ்னால் என்ன பண்ணும், ஒரு விஷயம் நமக்கே தெரியும், ஸ்டெம் செல்ஸை வச்சு நிறைய விஷயங்களை உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதில் பார்க்கல, நம்ம தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டெம் செல்ஸ் அப்படிங்கிறத வச்சு நம்ம ஹார்ட்டாக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், எதை வேணாலும் கொண்டு வரலாம். இதை வச்சு வந்து மல்டிப்ளிகேஷன் லைக் பார்த்திங்கன்னா நிறைய மல்டிப்ளிகேஷன் குயிக்காகவே பொட்டன்ஷியலாகவே நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு வந்து நிறைய டியூரபிலிட்டி இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாதத்துக்கு மேலேயே வந்து அதுக்கு டியூரபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இதில் வந்து நிறையா கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம மாதிரி கண்ட்ரிலாம் இருக்குல்ல, இந்தியா மாதிரி கண்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். அப்போ என்ன ஆகும், ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்ப்ரெட் ஆயிரும். அப்படி தானே, ரொம்ப சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஆனால் இறப்பு விகிதம் கம்மியாக இருக்குது. ஸோ அதுதான் இதுக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டீசல் அப்படிங்கிறது ஒரு பெட்டராகவும் இருக்கும், ரொம்பவே வந்து டியூரபிளாகவும் இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது, ஆன்டிபாடிஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களால் வந்து ஆன்டிபாடிஸ் தான் வந்து டிடெக்ட் பண்ண முடியல, அப்போ டீசல் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம்ல, அப்போ அதை பாருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த ஆத்தர் வந்து சொல்கிறார். ஏன்னா அதுதான் வந்து நமக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும், ரொம்ப நாளைக்கும் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நாட்டில் யார்கிட்டையும் வந்து ஆன்டிபாடிஸ்லாம் கிடையாது, டீசல் இம்யூனிட்டி வச்சு தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டடி ஹைலைட்ஸ் ஆன்லைன் எஜுகேஷன் ஒர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்அடிக்குவேட் நம்பர் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மோர் தென் பார்த்திங்கன்னா ஒரு 60% வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ட்ரி பண்ணியிருக்கிறவங்க கிட்ட வந்து இன்னுமே வந்து ஆன்லைன் எஜுகேஷன் அப்படிங்கிற ஆக்சஸ் வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா டிசேபிள்டாக இருப்பாங்கள்ல, அவங்கனால வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணுறாங்க, ஆன்லைன் செஷன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா, 90% வந்து டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, அதில் வந்து ஹூ ஒர்க் வித் சில்ட்ரன்ஸ் வித் டிசபிலிட்டியில் இருக்கிறவங்கனால வந்து பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 90% வந்து பேரண்ட்ஸ் வந்து ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து எல்லாம் எதை ஆசைப்பட்றாங்கன்னா, அப்போ சாமி எங்களுக்கு வந்து ஆன்லைன் கோர்ஸ் வேணாம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திரும்பியும் வந்து அவங்க வந்து ஸ்கூலுக்கே போய் படிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் பேரண்ட்ஸ் வந்து ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இதில் 70% ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து அதோட ஒப்பீனியன் என்னென்னா, ஆன்லைன் கிளாஸஸோட அந்த எஃபெக்டிவ்னஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸ்கூலில் போனாவே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 80% சர்வேயில் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்ததில்ல இந்த மாதிரி வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அந்தளவுக்கு வந்து எமோஷ்னலாக வந்து மெயின்டைன் பண்ண மாட்டேது. என்னதான் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீட்டில் இருக்கிறது பெட்டராக இருக்குமா, ஸ்கூலில் படித்தா நல்லா இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் போய் அந்த அட்டென்ஷன், அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் டீச்சர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து நல்ல ஒரு இமோஷனல் கனெக்ஷன் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 50% பார்த்திங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, சில்ட்ரன்ஸ் கிட்ட இப்போ சப்மிட் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அசைன்மெண்ட்டு, அது வந்து கொடுக்குறாங்கன்னா அது சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்கங்கிறாங்க. ஸோ இதனால் வந்து அந்த லேர்னிங் செஷன் அந்த சீரியஸ் கேப் வந்து போயிடுது. இப்போ இதே வந்து ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலில் டீச்சர் அடிச்சு போடுவாங்கங்கிற ஒரு பயம் இருக்கும். இது ஆன்லைன் கிளாஸில் அப்படி இருக்காதுல்ல. ஸோ அந்த ஒரு இது இருக்குங்கிற மாதிரி இதில் சொல்கிறாங்க. அப்போ ஆன்லைன் செஷனை பற்றி அவ்வளோவா வந்து பேரண்ட்ஸ் மத்தியில் வந்து ஒரு அளவுக்கு வந்து நல்லா வந்து ஒரு இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து
நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து என்ன நோட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹியூமனோட ஒர்க்கர்ஸ் அந்த நேற்றே நம்ம பார்த்தோம், அந்த பார்ட்டிசிபேஷன் வந்து விமன் கிட்ட வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ அதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க, ரொம்ப டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் பார்த்திங்கன்னா 29.4லேருந்து 17.5 வரைக்கும் டிக்ளைன் ஆயிருக்கு. ஜஸ்ட் வந்து ஒரு மார்ஜினலாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2018-19 வந்து 18.4 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு நல்லாவே தெரியும் எம்ஜி நரேகா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரூரலுக்காக கொண்டு வந்த விஷயம், எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடாக. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அர்பனுக்கும் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டைம் அண்ட் தென் பார்த்திங்கன்னா women want to work. ஏன்னா நிறைய விமென்ஸ் வந்து ஆசைப்பட்றாங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமென்ஸ் ஆசைப்பட்றாங்க. பட் அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற விஷயம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிஏபியில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்கு மெயின்ஸ் கொஷினே ஆக்சுவலாக இது தான். ஸோ இன்றைக்கி பிஏபியில் வந்து என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி வந்து 12th பிரிக் சப்மிட் வந்து விர்ச்சுவலாக நடந்திருக்கு, ஆன்லைனில் நடந்திருக்கு. ஸோ இதில் வந்து யார் சேர்ஷிப் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரஷ்யாவோட பிரசிடெண்ட் தான் வந்து சேர்ஷிப்பாக இருக்காங்க, புட்டேன் அப்படிங்கிறவர் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 17 நவம்பர் 2020 நேற்று தான் நடந்திருக்கு விர்ச்சுவல் ஃபார்வர்ட் சப்மிட்டு. ஸோ இந்த சப்மிட்டோட தீம் பிரிக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சார்க்கு மாதிரி தான் பிரிக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து இந்த பிரிக் சப்மிட் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குளோபல் இதில் வந்து இதோட தீம் என்ன கொடுத்துருக்காங்க இந்த சப்மிட்டில் பார்த்திங்கன்னா, குளோபல் ஸ்டெபிலிட்டி பற்றி, குளோபல் ஸ்டெபிலிட்டி, ஷேர்டு செக்யூரிட்டி அண்ட் இன்னோவேட்டிவ் க்ரோத் அப்படிங்கிறது தான் வந்து இதில் கான்செப்ட் இந்த ஸ்கீமில். ஸோ அந்த ஸ்கீமில் வந்து நிறைய பிரசிடெண்ட் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. யார் யாரெல்லாம் இந்த சப்மிட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னா, பிரேசிலில் இருக்கிறவங்க அந்த பிரசிடெண்ட், சைனா பிரசிடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்காரு. தென் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த பிரசிடெண்ட்டும் ஜாயின் பண்ணியிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து இந்த COVID-19 சேலஞ்சஸ் பற்றியும் பேசியிருக்காங்க. இந்த பேண்டமிக் சமயத்தில் உள்ள சேலஞ்சஸ் பற்றியும் பேசியிருக்காங்க. இது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக பேச வந்த விஷயம். அவங்களோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெயினாக இந்த பிரிக்கில் இருக்கக்கூடியவங்களோட ரோல் என்ன அப்படின்னா, டெரரிசத்துக்கு அகேன்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ணுறதும், குளோபல் எக்கானமியை வந்து ப்ரொமோட் பண்ணுறதே இவங்களோட ரோல் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் என்ன ரிஃபார்ம் கொண்டு வரணும்னு நினச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷனில் வந்து செக்யூரிட்டி கவுன்சிலில் நம்ம நான் பெர்மனன்ட் மெம்பராக இருக்கோம். ஸோ பெர்மனன்ட் மெம்பர் சீட்காக நம்ம கேட்டுட்ருக்கோம், அந்த ரிஃபார்மன்ஸும் நம்ம கேட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்டர்நேஷ்னல் பாடிஸ் இருக்காங்க, WTO, IMF, WHO அவங்களும் வந்து பற்றி பேசியிருக்காங்க. ஸோ நிறையா பார்த்திங்கன்னா இந்த COVID-19 பேண்டமிக்கில் நிறைய வந்து சப்ளை வந்து நம்ம எசென்ஷியல் மெடிசன்ஸ்லாம் வந்து ஓவர் 150 கண்ட்ரிஸ்க்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மாஸ்கோ டிக்ளரேஷனை பற்றியும் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க இந்த பிக் சப்மிட்டில். அதையும் வந்து நம்ம கன்க்ளூட்டில் வந்து நம்ம தெரியணும். ஸோ இதில் மெயின்ஸ் கொஷின் வந்து இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பிரிக் கண்ட்ரி பற்றி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் இன்ட்ரோடக்ஷனில் என்ன எழுதலாம் அப்படின்னா, இது வந்து 250 வேர்ட்ஸ் அப்படிங்கிறப்ப 3 சைடில் வந்து நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷனில் வந்து இந்த கோவிட் சமயத்தில் வந்து பிரிக் கண்ட்ரிஸ் வந்து என்ன மாதிரிலாம் வந்து ஃபேஸ் பண்ணாங்க, என்ன மாதிரிலாம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதலாமா? வேறு என்ன எழுதலாம்னா, இன்றைக்கி வந்து நம்மளோட டீம் என்ன கொடுத்துருக்காங்க அதை பற்றி எழுதலாமா? பாடியில் வேறு வந்து என்ன எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இந்த கோவிட் சமயத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் ரோல் வந்து பிரிக்கோட சப்மிட்டில் ரோல் வந்து பிரிக் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். ஏன்னா ரோல் அப்படின்னு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டெரரிசத்தை வந்து அது வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி ரோல் இருக்கும். வேறு என்ன மாதிரி ரோல் கொடுத்துருந்தாங்க மோஸ்ட்லி அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதலாம். ஸோ டெரரிசத்தை வந்து நம்ம ஃபைட் பண்ணணும், தென் எக்கனாமி வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற ரோல் இருக்குமா? ஸோ அதை நீங்கள் எழுதலாம். வேறு என்னென்ன பேசியிருப்பாங்க அவங்களோடது அப்படிங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் கன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா பிரிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் இன்றைக்கி உங்களுக்கு கொஷின் வந்து பிரிக். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து ஒரு பேஸாக நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் நிறைய சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை பற்றி ரிலேட்டடான விஷயம், யார் யாரெல்லாம் இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்காங்க அதெல்லாம் வந்து நீங்கள் இதில் எழுதணும். ஸோ எழுதி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெலகிராமில் வந்து குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எவால்வேட் பண்ணி தரேன். Thank you for watching. Thank you so much.